கோடு க்ளோஸ் பண்ண முடியாது. மினிமம் 3 லைன்ஸ். ஓகேவா? அதாவது அவங்க முதல்ல ஆரம்பிக்கிற காலத்தில் ஒரு வேளை 4 கோடு வச்சு 4 தானே சதுர செவ்வங்க தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது க்ளோஸ் ஆகிருக்கணும். அது க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? அந்த க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? அது பேர் தான் வந்து குவாடிலேட்ரல்ஸா? டேய், இந்த படத்துக்கு பேர் தான் குவாடிலேட்ரல்ஸ். அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்த்தா நேற்று பார்த்தியே, கீழே தர எவ்வளோ இடம். அவர் அப்படி பண்ண எப்படி? இங்கேருந்து நடக்கிற அந்த கோட்டில் ஃபுல்லாக நடந்து வந்து முடிக்கிற எவ்வளோ தூரம் நடந்தேன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்ன? லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். ஏரியாவுக்கான எஸ்ஐ யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர்னா என்ன? 1 மீட்டர் ஸ்கொயர்னா வந்து ஒரு பாக்ஸ் போடுங்க அங்கிள். ஒரு ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் அங்கிள். அது வந்து மேல 1 மீட்டர், ஐ மீன் லென்த், சுத்தி இருக்க லென்த் ஒரு மீட்டர்ல இருக்கும் அங்கிள். ஒரு சைடு. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. 4 சைடுனா ஒரு மீட்டர்ல இருக்கும் அங்கிள். இதுதான் பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோடு. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒவ்வொரு லைன். ஓகே. அதெல்லாம் 1 மீட்டராக இருந்தால் இதுக்கு பேர் என்னது? ஏரியா ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டர். சரியா? இப்போ 15 மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அவனா என்ன அர்த்தம்? அங்கிள் இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல அங்கிள், அந்த மாதிரி 10 பாக்ஸ் வரும். அவ்வளோதான். வெரி குட். பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, கட்டம். பாக்ஸ்னா அர்த்தம் வேற. கட்டம் பாக்ஸ்னா வேற, பெட்டின்னு அர்த்தம். சரியா? கட்டம் பாக்ஸ் தான் சொல்லுவாங்களா கட்டத்துக்கு? ஆமா அங்கிள். இப்போ பெட்டிக்கு பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. கட்டம். பெட்டிக்கு என்னடா பேரு? பெட்டிக்கும் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படியா? சரி. ஸ்கொயர்னு சொல்லு. ஸ்கொயர்னு சொல்லு. இது மாதிரி 10 ஸ்கொயர். புரியுதா? பாக்ஸ்ன்னு போனா அது வால்யூமா மாறிடும். புரியுதா? கரெக்டாக யூஸ் பண்ணணும் எந்த வேர்டையும். அந்த வேர்டு தெரியல அப்படின்னா யூஸ் பண்ணவே கூடாது. இது என்னது? அதே மாதிரி பாலினா என்னன்னு பார்த்தோம். பாலி அங்கிள், பாலினா வந்து ரிவிஷன் பண்ணல. நேற்று சொல்லி தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறேன். நீ வந்து ரிவிஷன் பண்ணாமல் இல்லை தாத்தா பாட்டிலாம் செல்லம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை அங்கிள். நான் ஸ்கூல் இப்போ நீ உன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு நான் ஹோம் ஒர்க் உட்காந்து பண்ணுறேன் அங்கிள். அப்படியே போய் படுத்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேறு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. சரி, அதை விடு. இப்போ எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணிடணும். நான் உனக்காக வெயிட் பண்ணி நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு தான் போகிறேன். நீ பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் நேற்று பார்க்கலன்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு மேலே எதுவுமே சொல்லித்தர முடியாது. சரியா? பாலினா என்ன? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குடா. நாளைக்கு தான் பார்த்தோம்ல. பாலினா வந்து பல, மெனி அப்படின்னு அர்த்தம். கான்னா என்னன்னு பார்த்தோம். கான்னா வந்து லைன்ஸ். லேட்ரல்னா தான்டா லைன்ஸு. பாலிகான்னா ஆங்கிள்ரா. பார்த்தோமா இல்லையா? அங்கிள் இல்லை அங்கிள், அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அது லேட்ரலு. இது மாதிரி க்ளோஸ் ஆனாவே அங்கே ஆங்கிள் வரும். அங்கிள் அப்படி ஆங்கிள் வரல அப்படின்னாக்கா அது சர்க்கிளாக மாறிடும். அங்கிள் புரியுதா? ஆங்கிள் இல்லைன்னா அது சர்க்கிள், க்ளோஸ்டு ஏரியா. ஆங்கிள் வரல, ஒரு ஆங்கிள் கூட வரல அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும்? சர்க்கிளாக மாறிடும். சர்க்கிள். ஓகே ஓகே. சரி. அப்போ பாலிகான்னு என்ன அர்த்தம்?
பல ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ். சரி, பல கோணம். இங்கிலீஷில் பல பல என்னன்னு பாலி தான் இங்கிலீஷ்க்கு பாலி ஆங்கிள்ஸ் பாலிகான். ஒரு க்ளோஸ்டு பாக்ஸை உருவாக்கணும், பாக்ஸ் இல்லையா, கட்டத்தை உருவாக்கணும்னா எத்தனை கோடு வேணும் மினிமம்? 3. அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் உருவாக்கலாம் அந்த மாதிரி. இதில் என்ன டைப் ஆஃப் பாலிகான்? இது வந்து கான்வெக்ஸ் பாலிகன். கான்வெக்ஸ். இது கான்கேவ் பாலிகன். இது பாலிகானா? இல்ல அங்கிள், நாட் அ பாலிகன். ஏன்னா அது எல்லாமே வந்து ஒன்னு வந்து கனெக்ட் ஆகாம இருக்கு, இன்னொன்னு வந்து இன்னொன்னு மேல இன்டர்செக்ட் ஆகுது அங்கிள். வெரி குட். இது க்ளோஸ் ஆகாம இருக்கு. கனெக்ட் ஆகும், கிராஸ் ஆகி போக கூடாது. அங்கிள் இங்க க்ளோஸ் ஆயிருந்தா அது வேற. இது க்ளோஸ் ஆகாம இருக்கு. ஆமாங்க சார். ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பாலிகான்ஸ். அப்போ பாலிகான்ஸ்னா க்ளோஸ்டு லைன்ஸு, சரியா? மோர் தேன் மல்டி ஆங்கிள்ஸ் இருக்கும், மல்டி ஆங்கிள்ஸ் அதுக்குள்ள. அவ்வளோதான். எல்லாம் ரெகுலர் பாலிகான். ரெகுலர்னா என்ன சார் பார்ப்போம். A regular polygon is both equiangular. equi அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம், புரிஞ்சுதா? ஆங்குலர்னா என்ன? ஆங்குலரா மாறி இருக்கு. ஆங்கிள்னா என்ன? ஆங்கிள்னா வந்து அங்கிள் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கிள். ஒரு பாயிண்ட்ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? ரெண்டு லைன் வந்து போகுது அங்கிள். சரி, அது இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல இடத்தை தான் வந்து நம்ம இடத்தையா? அதுக்கு பேர் பரப்புடா. நடுவுல இருக்கிற அந்த ஏரியா எவ்வளவு லென்த் இருக்கு, லென்த்து, சரியா? அதுக்கு பேர் தான் அது ஆங்கிள். அதோட யூனிட் என்ன? அதோட யூனிட் வந்து உங்க நைனா கவனிக்கிறாரா? அங்க உட்கார்ந்துருக்காரு. சொல்லு. இதோட யூனிட் வந்து டிகிரிடா. அங்கிள் 2 வருஷமா படிச்சிருக்க. இப்போ நான் சொல்லித்தரேன். நேற்று தான் கேட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கண்ணா பாரு. எவ்வளோ 2 கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது டிகிரி. சரி, அதான் ஈக்யூ ஆங்குலர் அண்ட் ஈக்யூ லேட்ரல். லேட்ரல்னா என்னன்னு பார்த்தோம், லைனா? ஆமாங்க. 2 ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அங்கே பாரு, இது ஒரு இது என்னது? இது இது வந்து ஸ்கொயர் அங்கிள், ஈக்குவல் சைட்ஸோட இருக்கு. இதுல பாரு, ஈக்யூ ஆங்குலர் 4 ஆங்கிள் இருக்கா? ஆமா அங்கிள். 4 ஆங்கிளும் ஒரே அளவா இருக்கும். 90 90 90 90 90. ஆமா அங்கிள். இதுக்கு பேரு ஈக்யூ ஆங்குலர். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள்ல டோட்டல் அங்கிள் ஒரு 60 அந்த மேல இருக்கிற ட்ரையாங்கிள் அங்கிள். சரி, இல்லை, நான் ட்ரையாங்கிளுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ வரும்? 3 கூட்டினா எவ்வளோ வரும்? படிச்சிருக்கியா அது மாதிரி? ஆல் தி இன்டீரியர் மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லாத விடு. ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட டோட்டல் ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள் இருக்கும். இது ஏன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்கன்னு புரியுதா? 3 ஆங்கிள் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் ட்ரையாங்கிள். ட்ரைனான்னு அர்த்தம் 3. ஆங்கிள்னா இந்த பாயிண்ட்டு 2 கோடு வருது, இது ஒரு பாயிண்ட்டு 2 கோடு போகுது, இது ஒரு பாயிண்ட்டு 2 கோடு போகுது. ஓகேவா? அங்கிள் ட்ரை ஆங்கிள். ஸோ 3 ஆங்கிள் இருக்கா? ஆமா அங்கிள். அதான் ட்ரை ஆங்கிள்.
ட்ரைனா 3. ஆ வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோ. அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ட்ரைனா 3, ஆங்கிள்லாம் என்ன, ஒரு பாயிண்ட்லேருந்து 2 கோடு போகும், 2க்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, அதான் வந்து என்னது ட்ரையாங்கிள். புரியுதா? அங்கிள். சரி, இப்போ இந்த இந்த இதோட இது 60, 60 டிகிரி, இதோட இது 60 டிகிரி, இதோட இது 60 டிகிரி, 3 ஈக்குவலாக இருக்கா? அது மாதிரி இது இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், இதோட ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பேர், அப்போ ஒரு பாலிகானில் அதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தானே அது ஈக்கு ஆங்குலர். ஈக்குனா என்ன அர்த்தம்? சமம். சமமா இருக்கும். ஆங்குலர்னா ஆங்கிள். சரியா? ஆங்கிள்னா என்ன? ஆங்கிள்னா வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 லைன் போகுது அங்கிள். 2 லைனுக்கும் நடுவுல இருக்கிற லெந்த். வெரி குட், வெரி குட். அப்போ ஈக்கு ஆங்குலர். அப்போ ஒரு பாலிகான் ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஈக்கு ஆங்குலர். ஓகேவா? அடுத்து லேட்ரல்னா என்ன அர்த்தம்? லேட்ரல்னா வந்து லைன்ஸ் அங்கிள். ஒரு கோடு. லேட்ரல்னா கோடு. சரியா? அந்த பாலிகான்ல கோடு இருக்குமா இல்லையா? குறைஞ்சது எத்தனை கோடு இருக்கும்? குறைஞ்சது 3 இருக்கும். அதுக்கு மேலே நிறைய கோடு இருக்கும். ஆமா அங்கிள். சரி, அந்த கோடோட லென்த் எல்லாம் ஈக்குவனா அர்த்தம்? ஈக்குவலா இருக்கும் அங்கிள். அந்த லென்த் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பேர் தானே அது ஈக்குவலேட்ரல். ஈக்குவலேட்ரல். நீ எப்போ ஒரு வேர்டு இந்த வேர்டை படித்தாலும் இதுதான் அர்த்தம். லேட்ரல்னா லைனு, ஈக்குவனா ஈக்குவலான லைன்ஸு. ஒரு பாலிகனில் ஈக்குவலான லைன்ஸும் அந்த பாலிகனில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த பாலிகனுக்கு பேர் என்னது? ரெகுலர் பாலிகான். புரிஞ்சுதா? தடுமாறவே கூடாது, வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை கொடுத்து இது என்னடான்னு கேட்டாங்கனாக்கா இது வந்து ரெகுலர் பாலிகான் அப்படின்னு சொல்லணும். வை அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் தீஸ் த லைன்ஸ், திஸ், சரிங்களா? அதோட லைன்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தட்ஸ் வை திஸ் இஸ் ரெகுலர் பாலிகான் அப்படின்னு எழுதணும் சொந்த வேலில். புரிஞ்சதா? Hence it is regular polygon. A rectangle is an equiangular but not a equilateral. ஆமாவா? ரெக்டாங்கிள்னா என்ன முதல்ல அதை சொல்லு. எந்த வார்த்தையும் நீ புரியாமல் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த வார்த்தை வந்துச்சுன்னா ரெக்டாங்கிள்னா வந்து 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் அங்கிள். 4 சைடுமே ஈக்குவலா இருக்கும். பட் 2 ரெக்டாங்கிள்னா முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 சைடுனா 2 சைடு வந்துட்டு என்னது? பாலிகானா? ஈக்குவல் parallel லைன்ஸ் இருக்கும். சரி, 4. சரியா? ரெக்டாங்கிள் மீன்ஸ் 4 கோடு இருக்கக்கூடிய பாலிகான். அதில் 2 லைன்ஸ் ஆர் ஈக்குவல், another 2 லைன்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இது ஈக்குவலேட்ரலா? ஈக்குவலேட்ரல் இல்ல அங்கிள். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வார்த்தையை புரிஞ்சோன்னு எப்படி ஆன்சர் வருது? புரியுதாடா? 4 லைன்ஸ் இருக்கு, 4 ஈக்குவலா இல்லை. இது 2 ஒரு சைஸு, இது 2 ஒரு சைஸு. ஸோ நாட் அ ஈக்குவலேட்ரல். ஸோ அதெல்லாம் வந்து என்னது? irregular பாலிகான். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ரெகுலர் பாலிகான், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆமாம், அது ரெகுலர் பாலிகான். இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர் கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். எது ரெண்டுமே? ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அந்த பாலிகானில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸு. அதே மாதிரி அந்த பாலிகானில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அதுதான் வந்து என்னது? ரெகுலர் பாலிகான். ஓகேவா? கஷ்டமா அது? ஏதாவது ஒன்று ஆங்கிள் ஈக்குவலாக இல்லை, பட்
ஆ லேட்ரல்ஸ் லைன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அல்லது ஆங்கிள்ஸு ஈக்குவலாக இருக்குது, லைன்ஸ் ஈக்குவலாக இல்லை, அல்லது லைன்ஸ் ஈக்குவலாக இல்லை, ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இர்ரெகுலர் பாலிகான்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்படி போட்டாக்க என்ன அர்த்தம் புரியுதா? நான் அங்கே போட்டேன்னே தெரியுதா? இது ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். ஒரே மாதிரி ரெண்டு போனால் இந்த ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரே ஒரு கோடு தான் நான் போட்டிருக்கேன், அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். நாங்கள் போட்டிருக்கா இங்கே பாரு, எதுவுமே போடல பாரு, ஏதாவது போட்டிருக்காங்க? இல்ல அங்கிள், ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்கு. டேய் 3 ஆங்கிள் இருக்கு. ஆங்கிளையா நான் கேட்டேன்? டேய் இங்கே பாரு சஸ்வின், நான் என்ன இங்கே பாரு, இங்கே இந்த படத்தில் என்னத்தை காமிச்சேன்? ஆங்கிள் ஏதாவது காமிச்சேனா? இல்ல அங்கிள். இப்போ ஒரு பாப்பாவை கூப்பிட்டு உட்காந்து சொல்லி தரேன், அதை எப்படி சொல்கிறா பார்க்குறியா? அப்புறம் அங்கே ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குன்ற. இங்கே நான் கேட்டது கோடு ஏதாவது இங்கே இருக்கான்னு கேட்டேன். இல்ல அங்கிள். கோடை தான் சொல்லு. நீ எதுக்கு ஓவராக போகிற? அட்வான்டேஜாக போகாது, அட்வான்ஸாக போகாது. நான் கேட்குறத மட்டும் பதில் சொல்லு, அவ்வளோதான். அப்போ இந்த லைன், இந்த 3 லைன்ஸ் எதுவுமே ஈக்குவலாக கிடையாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இங்கே பாரு 4 கோடு போட்டிருக்கானா, அப்போ இந்த 4 லைனுமே ஈக்குவலான்னு இருக்கு. இதில் ஒரு கோடு போட்டிருக்கானா ஒவ்வொன்று, இது ரெண்டு ஈக்குவல். இதில் 2 கோடு போட்டிருக்கான்னு இது ரெண்டு ஈக்குவல். படத்தை வச்சு தான் கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்கோ உனக்கு. அடுத்து கவனி, இது ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கான், இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. புரியுதா? ஆங்கிள் ஆங்கிள் அதேமாதிரி இங்கே பாரு, இது போட்டால் லீனியர், இது போட்டால் ஆங்கிள். கவனி இங்கே பாரு, ஆங்குலர் ஈக்குவலாக இருக்கிறது பாரு எப்படி போட்டிருக்கான்னு. ஆங்குலர் புரியுதா? இது 4 ஒரே மாதிரி போட்டிருக்கானா? 4மே ஈக்குவல். இது 1 2 3 4 5மே ஒரே மாதிரி போட்டிருக்கானா? 5 ஈக்குவல். இது 1 2 3 4 5 6 6 ஒரே மாதிரி கோடு போட்டிருக்கானா? 6 ஈக்குவல். அதே இங்கே பாரு, ஆங்கிள் இது 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 ஈக்குவல். ஆனா மேல இருக்கிற அந்த 2 லைனும் ஈக்குவல் இல்ல. எந்த மேல உள்ள 2 லைன்? மேல ஒரு லைன், கீழ இருக்கிற லைன். எந்த லைன்பா? ஈக்குவலா போய் எடுத்துக்கலாம் அங்கிள். ஏய் நான் லைன் கேட்கலடா, ஆங்கிள் கேட்டுட்டு இருக்கேன்டா. ஆங்கிள் 1 2 ஆங்கிள் தானே இது? ஆமா அங்கிள். ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 கோடு. ஆங்கிளை பேசிட்டு இருக்கறேன். நீ எங்க இங்க கவனிக்கிறியா, அங்க வேற எங்கேயும் கவனிக்கிறியா? ஆங்கிளை பத்தி பேசிட்டு இருக்கேன். இது தாண்டா கோட்டை பற்றி பேசுகிறது. கோட்டு மேலே போடக்கூடிய கோடு தான் கோடை பற்றி. இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு 4 ஈக்குவல். புரிஞ்சுதா? இந்த 2 கோடும் ஈக்குவல். அதனால தான் இங்கே 2 போட்டிருக்கான். புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். இது எதை குறிக்குது? ஆங்கிளா கோடா? ஆங்கிள் ஆங்கிள். நீ கவனம் உனக்கு வேற எங்கேயே இருக்குது, இங்கே இல்லை. இது 2 என்னது, எதை குறிக்குது? இது ரெண்டும் வந்து ஆங்கிள். என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிள். ஐ மீன் 90 டிகிரி. இது 2 ஈக்குவலாக இருக்குது. புரியுதா? ஆங்கிள். இது எது கூட ஈக்குவலாக இல்லை, அதனால எதுவும் போடலை. சரியா? ஆங்கிள். இங்கே கோடு போட்டிருக்கானே, என்ன அர்த்தம்? அந்த 2 ஈக்குவலாக இருக்கு. எந்த 2? ஆங்கிளா கோடா? கோடு. கரெக்டாக சொல்லு, தெளிவாக சொல்லு. அடுத்த கேள்வி நான் கேட்கக்கூடாது. இந்த 2 கோடும் ஈக்குவல் லென்த்து. புரிஞ்சதா? என்ன அர்த்தம்? ஈக்குவல் லென்த்து. ஆங்கிள் வேற லென்த் வேற, புரிஞ்சுக்கோ. இன்னொரு கோடு இருக்கு அதில். இன்னும் எத்தனை கோடு இருக்கு சொல்லு பாப்போம் அதில். அங்கிள் கோடு மீன்ஸ் அந்த லைன் மேல இருக்க கோடு. லைன் தான்ப்பா கேட்குறேன். லைன்னா என்ன? லைன்னா வந்து லைன்னா ஒரு ஒரு கோடு அங்கிள். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து, அதான் லைன். புரிஞ்சதா? அங்கிள். இதில் மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு சொல்லு பார்ப்போம்.
1 2 3 1 2 5 லைன் இருக்கு அங்கிள். பட் 2 லைன் மட்டும் ஈக்குவலா இருக்கு. ஏய் நீ எக்ஸ்ட்ராலாம் போகாதடா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன், நீ எக்ஸ்ட்ரா போகாத. 5 அங்கிள். எது எது? ஏவும் பியும் அங்கிள். ஏபி ஒரு லைனா? அங்கிள். அப்புறம் ஏசி ஆ சிடி ம் டிஇ ம் இபி. ம் அதை ஏன் முன்னாடி சொல்ல தெரியல 5ன்னு? என்ன தப்பு பண்ண? லைன்னா என்னன்னு கேள்வி கேட்கணும் உனக்குள்ள. லைன்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து, அதானது லைன். அதை நீ டெஃபினிஷன் புரிஞ்சு வைக்கல, அதனால தான் தடுமாறுற. புரியுதா? ஆ சரி, இப்போ சொல்லு. ரெகுலர் பாலிகான்னா என்ன அர்த்தம்? அங்கிள் ரெகுலர் பாலிகான்னா எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா லைன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அங்கிள். ஆங்கிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக சொல்லணும். ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் ஒரு பாலிகானில். லைன்ஸ் எல்லாம் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். புரிஞ்சுதா? இப்படி சொல்லு தெளிவா. ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல் டிகிரியாக இருக்கணும். சரியா? லைன்ஸ் எல்லாம் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். அதுக்கு பேர் என்னது? ரெகுலர் பாலிகான். ரெகுலர் பாலிகான். அப்படி இல்லை, எல்லா லைன்ஸ் ஈக்குவலாக இல்லை, அல்லது எல்லா ஆங்கிளும் ஈக்குவல் டிகிரியாக இல்லை, ஏதாவது ஒன்று தான் ஈக்குவலாக இருக்குது, லைன்ஸோட லென்த்தெல்லாம் ஈக்குவலாக இருக்குது, அல்லது ஆங்கிளோட டிகிரி எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அது வந்து இர்ரெகுலர் பாலிகான். ஓகே. இப்படி 2 அந்த லைன்ஸ் மேலே இப்படி 2 கோடு ஒரே மாதிரி போட்டிருந்தா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி போட்டிருந்தா இது ரெண்டும் ஒரே லென்த்தில் இருக்குன்னு அர்த்தம். வெரி குட், சூப்பர். இப்படி கரெக்டாக சொல்லணும் தெளிவாக, நெத்திலி அடித்த மாதிரி. புரியுதா? 2 ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரினா என்னது? ஆங்கிளாக கோடா? அப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்கவே கூடாது. படிச்சுனா ஒரு வார்த்தையை படிச்சுனா இதே மாதிரி கிளியராக இருக்குது. என்ன கேள்வி கேட்டு கேட்டு படிக்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும். சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. இன் ப்ரீவியஸ் கிளாஸ் இதெல்லாம் நீ போன கிளாஸ்லேயே படிச்சிருக்க, மறந்து வச்சிருக்கிற எல்லாம். அது மாதிரி புரிஞ்சு படிச்சிருந்தா எப்படி மறக்கும்? ஹேவ் யூ கம் அக்ராஸ் எனி குவாடிலேட்ரல் தட் இஸ் ஈக்குவிலேட்ரல் பட் நாட் ஈக்குவ ஆங்குலர்? அது மாதிரி ஏதாவது கிராஸ் ஆகி வந்திருக்கியான்னு கேட்குறான். சரி, அதை விட்டு இப்போ தான் கற்றுக்க போகிற, அப்புறம் பேசிக்கலாம். Is there a triangle that is equilateral but not equiangular? அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கியான்னு கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். நீ கொஸ்டின் மட்டும் பதில் ஆன்சர் சொல்லி பார்ப்போம். கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி போதும். அங்கிள் ஈக்குவலான லைன்ஸ் இருக்கு, பட் ஈக்குவலான ஆங்கிள்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லாம என்னடா இன்னொரு தடவை படி. Is there a triangle that is equilateral but not equiangular? Uncle, equal lines இருக்கும், பட் ஈக்குவலான அந்த ஆங்கிள்ஸ் இல்லாம இருக்கும். என்ன இல்லாம இருக்கும்? எதுக்கு? ட்ரையாங்கிளுக்கு. அதான் கேட்குறேன், சொல்லு. பதில் அங்கேயே இருக்குது, நீ இன்னும் மனப்பாடம் பண்ணி சொல்லாத. வார்த்தைக்குள்ளே இருக்குது, அங்கிறது படிச்சுட்டு சொல்லு. வெரி குட். அப்படி பார்த்துருக்கியா எங்கேயாவது ஈக்குவல்? ஆமாம், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தது, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தது அப்படின்னாக்கா ஆங்குலர் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஒவ்வொரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும் ஆங்கிள்? ஒரு ஆங்கிள் ஈக்குவல் 60 60 60. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிளுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய எந்த மாதிரியான ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி 180 தான். ஓகேவா? அடுத்தது ஸ்கொயர் அல்லது 4 கோடு இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்கொயரு ரெக்டாங்கிள் எவ்வளோ வரும்?
பார்த்து பார்த்தாவே சொல்லிவிடலாமேடா. அங்கிள் 90 90 90 490 எவ்வளவு? 490 360. பார்த்து சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படித்து வச்சுருப்ப. அப்போது ரெக்டாங்கிளோ அதே மாதிரி ஸ்கொயரோ அவங்களுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360. ஓகேவா? ட்ரையாங்கிள்னால் அதில் பாதி. ஓகேவா? 180 டிகிரி தான் இருக்கும் ட்ரையாங்கிள்லாம். given. ஓகே, என்ன கேட்குறாங்க? கிளாசிஃபை ஈச் ஆஃப் தம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங். ஓகே, சிம்பிள் கர்வ். என்னடா அது சிம்பிள் கர்வு? சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் கர்வ் எது? சிம்பிள் கர்வ் இது அங்கிள் நம்பர் 5 அங்கிள். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வந்து நம்பர் 3 அங்கிள். ஏன் அது சிம்பிள் கர்வ்ன்றாங்க? அங்கிள் சிம்பிள் கர்வ் வந்து சிம்பிள் கர்வ்னா வந்து ஆங்கிள் இல்லையா? ஆமா அங்கிள். இங்கே எங்கேயுமே அதை பற்றி சொல்லலையே மேலே அவனுங்க. போன லெசனில் எதுவும் படிச்சுப்பியா? 7th 8th 7th 6th 6th படித்தோம் அங்கிள். சரி, பாலிகான் எது? பாலிகான் வந்து அங்கிள் அந்த 1 and 2. வெரி குட். கான்வெக்ஸ் பாலிகான். கான்வெக்ஸ் வந்து நம்பர் 2 அங்கிள். வெரி குட். கான்கேவ். கான்கேவ் வந்து நம்பர் 1 அங்கிள். வெரி குட். What is a regular polygon? State the name of regular polygon of 3 sides. First என்னது ரெகுலர் பாலிகான்னா என்னன்னு சொல்லு முதல்ல. அங்கிள் என்னது ரெகுலர் பாலிகான்னா? ரெகுலர் பாலிகான்னா வந்து சைட்ஸ் ஐ மீன் எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும் அங்கிள். ஒரு வார்த்தையை விட்டுட்ட. கரெக்டாக சொல்லு. சைடுனா என்ன? ஐ மீன் எல்லா லைன்ஸும் அங்கிள். எல்லா லைன்ஸோட கேரக்டர் என்ன? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் அங்கிள் லென்ஸ்ரா. லென்த்னு சொல்றா. சைடுனா லென்த் தானே அதோட கேரக்டர். ஆமா அங்கிள். அத சொல்லு சேத்தி. length of all sides are equal. அங்கிள் length of all sides are equal. கரெக்டா? அங்கிள் length of all sides is equal or equal? is equal அங்கிள். அப்புறம் சொல்றேன், அதுக்கு சொல்ல மாட்டேங்கற. அடுத்தது அங்கிள் ஆல் த அப்புறம் சொல்லு. அது இன்னொன்னு என்ன ஈக்குவலா இருக்கணும்? angles அங்கிள். angle of sorry, degree of all angles. degrees of all angles. degrees of all angles is equal. கரெக்டா? அங்கிள். சரி, இப்போ 3 sides. இதுக்கு பேர் என்ன? ட்ரையாங்கிள் அங்கிள். ஏய், ரெகுலர் பாலிகானோட நேம் சொல்லணும். ரெகுலர் ட்ரையாங்கிள் அங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். அங்கிள் அதுவும் ரெகுலர் ட்ரையாங்கிளும் ஒன்று தானே அங்கிள்? அதுக்கு எக்ஸாக்ட் நேம் என்னது ரெகுலர் ட்ரையாங்கிளுக்கோட? அப்போ 4 sides இருக்கிறது அப்போ ரெகுலர் இதுன்னு சொல்லிடுவியா? இல்லை அங்கிள். ஸ்கொயர்னு சொல்லுவியா? ரெகுலர் ஸ்கொயர்னு சொல்லுவியா? ஸ்கொயர்னு சொல்லணும். அங்கிள் 6 sides are equal.
6 sides are equal வந்து பென்டகன். pentagon uncle. ஆக்டகன்னாக்கா ஆக்டோனா என்ன அர்த்தம்? அக்டோபர் செட்டு 8 uncle. 8 சைட்ஸ் இருக்கும். 6க்கு என்னன்னு பாரு அங்கிள். ஒரே செகண்ட் அங்கிள், நானே அப்படியே வச்சு பார்க்குறேன் அங்கிள். யோசிச்சு பார்க்குறியா? நீ யோசிச்சுலாம் பார்க்க வேணாம். சரி வெயிட் பண்ணுங்க அங்கிள், நான் கூகுள்லேயே பார்த்துட்றேன். எக்ஸகன் தான் கரெக்டு. எக்ஸகன் தானே சொன்னேன், வேற சொன்னேன். எக்ஸகன். இதில் எது எக்ஸகன்? 5 தான் இருக்கு எக்ஸகன்கள். ஆமா அங்கிள். 6 கூட இருக்கு. 6 இருந்தாக்க அதுக்கு பேர் என்ன? எக்ஸகன். Sum of the measures of exterior angles of polygon. uncle. exterior angle. exterior angle புரியுதா? uncle. உள்ள இருக்கிறது இன்டீரியர் ஆங்கிள். இந்த வெளியில ஒரு கோடு போதா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர்னா என்ன அர்த்தம்? வெளியில. ஓகேவா? uncle. அது எல்லாம் ஈக்குவலாமா? அது எல்லாமே எவ்வளோ இருக்குமாமா? 360 டிகிரி இருக்குமாமா. therefore M1 சரியா என்ன போட்டிருக்கான்? ட்ரா எ பாலிகான் ஆன் த ஃப்ளோர். தரையில் ஒரு பாலிகான் வரைய சொல்கிறான். யூஸிங் பீஸ் ஆஃப் சாக். இந்த மாதிரி வரைய சொல்கிறான். ஓகேவா? வி வாண்ட் டு நோ தி டோட்டல் மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். சரியா? M1 இது M2 M3 M4 ஓகேவா? M5 5 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள். 1 2 3 4 5. அப்போ இன்டீரியர் ஆங்கிள் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா? on reaching B you need to turn through the angle. சரி, இங்கே இந்த இடத்துல சொல்கிறான், தரையில் வரைய சொல்கிறான். ஒன்று பேர் வச்சுக்கோ அப்படிங்கிறான். பிக்கு வரப்போ பேர் வச்சுட்டு 1ன்னு. ஏலேருந்து பிக்கு வர. ஓகேவா? அங்கே 1ன்னு பேர் வச்சுக்கன்றான். அந்த மாதிரி பண்ணுறான். சிடி ஆர் லைன். சிடி இஸ் அ லைன். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? மேலே போட்டிருக்காங்க சிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிள் சிடின்றது வந்து ஒரு லைன் அங்கிள். மேலே இப்படி கோடு போட்டால் ஒரு லைன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரே அங்கிள் ஆக்சுவலி அது. ரே லைன் எல்லாம் இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? எப்படி அங்கிள்? இப்படி ஒரு ஆங்கிள் அங்கிள். ஒரு ஆங்கிள். ஓகேவா? குட். ஓகே. The sum of the measures of external angles of any polygon is 360 degree. புரியுதா என்னன்னு? இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். எனி பாலிகான். ஓகேவா? ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், எக்ஸகனாக இருக்கலாம், பெண்டகனாக இருக்கலாம். சரியா? 5 வந்தால் என்னடா சொல்லுவாங்க? 5க்கு எக்ஸகனு, பெண்டகனு. 7 வரும், 8. இந்த மாதிரி எத்தனை சைட்ஸ் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதான் போட்டிருக்கான். எனி பாலிகான். எனி பாலிகான். அவங்களுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குமாம்மா? 360 தான் இருக்கும். அவ்வளோதான். புரிஞ்சதா? ஹலோ அங்கிள். சரி, இப்போ பாரு.
புரிஞ்சிச்சு அது. இதை வச்சு தான் நீ சம்மு போடணும். அங்கிள். ஒரு நிமிஷம் இது அழிச்சிட்டேன்னா இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. ஓகேவா? இதோட ஆங்கிள், இதோட ஆங்கிள், இதோட ஆங்கிள் மூணையும் கூட்டினா என்ன வரணும் அங்கிள்? மூணையும் கூட்டினா என்ன? சரி இப்போ தான்டா படித்தேன், இங்கே தான்டா பார்த்துட்டு வந்தேன். இங்கே பார்த்துட்டு இங்கே வரதுக்குள்ளே மறந்துட்டியா? அதுக்கான ஊன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பாலிகான், இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது. மூணையும் கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும்? ஒரு 360. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி 10 லைன்ஸ் இருக்கக்கூடிய பாலிகான் இருந்தாலும் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் வரும், 360 தான். புரிஞ்சுதா? நீ எங்கே போனாலும், உலகத்தில் எங்கே போனாலும் சரி, கேம்பிரிட்ஜுக்கு போனாலும் சரி, இல்லை கோட்டைப்பட்டி உங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பாலிகான் எடுக்கிற, லண்டனுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு பாலிகான் எடுக்கிற, அது எத்தனை சைடு இருந்தாலும் சரி, அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ தான் இருக்கும்? அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 360 டிகிரிஸ்க்கு வரும் அங்கிள். சரி, ஓகேவா? ட்ரை திஸ் அங்கிள். வாட் இஸ் தி சம் ஆஃப் தி மெஷர் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்? என்ன வரும்? 1 2 3 4 5 6 வருது ஆங்கிள். என்ன வரும்? 360 அங்கிள். வெரி குட், வெரி குட். இஃப் x ஈக்குவல் டு y, எல்லாம் ஈக்குவல்ட்டான். போ இஸ் x ஈக்குவல் டு y, எல்லாமே y, எல்லாமே ஈக்குவல்ட்டான் y அப்படின்ட்டான். Because that is a equilateral polygon uncle. ஈக்குவிலேட்ரலா அல்லது ஈக்குஆங்குலரா? ஈக்குஆங்குலர். பிகாஸ் y திஸ் இஸ் ஈக்குஆங்குலர் பாலி. சரியா? லேட்ரல்னா லைனுன்னு சொன்னேன். நம்ம இப்போ வந்து ஆங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடா அங்கிள், இங்கே பாரு, இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான். இந்த கோடு இருக்குல்ல, இங்கே தான் போடணும். ஏன்னா 2 பக்கம் ஒரே பக்கம் ஆங்கிள் வரக்கூடாது, அதை அடிச்சிடணும். இது 2 ஒன்றுக்குள்ளே ஒன்று வருதா? அப்படி வரக்கூடாது. இது 2 வரல பாரு, இது ஒரு பக்கம் வருது, அது அது அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் தான் வரணும். தப்பு, ஏதோ தப்பு பண்ணுறான்னு பார்த்துட்டேன். சரி, வெரி குட், இது கரெக்டாக சொல்லிட்டேன். y is the measure of what is the measure of each? சொல்லு பாப்போம். அங்கிள், அதுக்கு வந்து exterior angle, interior angle is equal to 360 uncle. Interior uncle, interior measure interior measure
ஆக்டகன்னா எத்தனை பக்கம்டா? ஆக்டகன் ஆக்டகன் 8 அங்கிள். 8 ஆங்கிள். ஏன் ரெகுலர் 20 கான் இருக்காமா? 20 கான் இருக்காமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 20 சைட்ஸ் இருக்கு அங்கிள். 20 சைட்ஸ் இருக்கும். அதில் 20 கான் ரெகுலர் 20 கான் தான். அப்போ எப்படி இருக்கும் கேரக்டர்? எப்படி இருக்கும்? எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கு, எல்லா லைன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். வெரி குட். லென்த் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இதை போடு பார்ப்போம். இது போட்டுரு, நீ பார்க்காத, இங்கே பார்க்கக்கூடாது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகான். ஒரு ரெகுலர் பாலிகான் அவனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ரெகுலர் பாலிகான், ஓகேவா? அப்போது ஒவ்வொரு ஆங்கிளும் 45 45 45 இருக்குது. சரியா? டோட்டல் அந்த பாலிகானுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ வரும்? இப்போதான்டா அது வந்து ஆக்டகன் தானே அங்கிள்? ஆக்டகனம் ஏதோ விட்டுரு, அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆக்டகனா நீ என்ன மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கியா? அது சொல்லாத. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. Find the number of sides of a regular polygon whose each exterior angle has a measure of 45 degree. 45. அங்கிள் புரியுதா என்னன்னு? ஓகே அங்கிள். என்ன புரியுது சொல்லு, கொஸ்டினை சொல்லு ஃபர்ஸ்ட். அங்கிள், ஒரு ரெகுலர் பாலிகான் இருக்கு அங்கிள். அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு வந்து 45 டிகிரிஸ் இருக்கு அங்கிள். சரி, அப்போ மற்ற எல்லா ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி. எல்லா ஆங்கிளும் 45 45 45 தான் இருக்கும், ஓகேவா? அங்கிள் சரி, இப்போ அவன் கேட்குறான், அப்போ எத்தனை லைன்ஸ் இருக்கும், எத்தனை சைடு இருக்குன்னு கேட்குறான். 45 ஓகே அங்கிள், ஒரே செகண்ட் அங்கிள். அது எந்த பாலிகனாக இருந்தாலும் கரெக்டா? அங்கிள், அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு? அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து டோட்டல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோடா? அங்கிள், அதுக்கு வந்து 8 சைட்ஸ் இருக்கு அங்கிள். ஐய, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறா. எந்த பாலிகனாக இருந்தாலும் நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சஸ்வின். எந்த பாலிகனாக இருந்தாலும் சரியா, அதோட எக்ஸ்டீரியர் டோட்டல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு? 360. 360 சரியா? அதில் ஒரு ஆங்கிள் 45 தான். புரிஞ்சுதா? டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? டோட்டல் ஆங்கிள் வந்து இப்போ தான்டா சொன்னேன், டோட்டல் ஆங்கிள் வந்து 360. இப்போ தான்டா சொல்கிறேன், என்னடா ரொம்ப யோசிக்கிற? 360. ஒரு ஆங்கிள் எவ்வளவு? 45 டிகிரி சரியா? அங்கிள், அப்போ 360 ஒரு ஆங்கிள் மட்டும் 45 டிகிரி. டோட்டல் ஆங்கிள் எதுக்குள்ளே இருக்குது? 360க்குள்ளே இருக்குது. அப்போ 360க்குள்ளே 360ல் எத்தனை 45 இருக்குது? அதான் கொஸ்டின். 360ல 845 இருக்கு அங்கிள். அது மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்குறத விட்டுட்டு. அப்போ அதில் எத்தனை சைட்ஸ் இருக்கும் அந்த பாலிகானில்? 8 சைட்ஸ் இருக்கும். அவன் சொன்ன கொஸ்டினை வச்சு புரியுதா? நீ இது இப்படியெல்லாம் போட்டு அடிச்சிருக்க, ஆனால் என்னென்னு தெரியல உனக்கு, அதான் பிரச்சனை. நான் கேட்குறதுக்கு மட்டும் வார்த்தைங்க பேர், நான் கேட்குற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவேன். நீ எக்ஸ்ட்ரா சொன்னனாவே நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பார்த்துக்கோ. இதுக்கு என்ன ஒரு வேல்யூ? இதை நீ நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வா. நீ தான் சால்வ் பண்ணிட்டு வரணும், ட்ரை பண்ணிட்டு வா. அங்கிள், அது ஒரே செகண்ட், நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அங்கிள். ஏன் உன்ட்ட தான் உங்கள் அம்மாக்கிட்டே இருக்கப்பா, நீ தானே எனக்கு பிடிஎஃப் பண்ண அங்கிள். பேஜ் நம்பர் அங்கிள், அதோட பேஜ் நம்பர். அப்பா பயங்கர இதாக இருக்கிறடா நீ பார்த்தா தெரியலையா? எங்கடா பேஜ் நம்பர் காணோம்? 24.
3.2 uncle. Okay, okay. சரி பார்த்துக்கோ. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? இது ரெகுலர் பாலிகன்னா என்ன, இர்ரெகுலர் பாலிகன்னா என்ன, சரியா? uncle. அவ்வளோதான் பார்த்தோம். ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன் ஒன்று ஒரு கான்செப்ட். ரெண்டாவது நாளைக்கு இதெல்லாம் கேட்பேன் பார்த்துக்கோ. அடுத்து என்ன பார்த்தோம்? இதெல்லாம் நீ சொல்லிட்ட, அதை விட்டுரு. அடுத்து பார்த்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன். Polygon. Okay, uncle. என்ன அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் டோட்டல், அதாவது இங்கே பாருங்க, All exterior angles, எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஒரு பாலினோட எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணா 360 கொடுக்கும் uncle. ரைட். சம் ஆஃப் தி மெஷர்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் இஸ் ஆல்வேஸ் எவ்வளவு? 360. அவ்வளோதான் முடிஞ்சுது. இது வரைக்கும் போயிருக்கு. இதை நீ சால்வ் பண்ணிட்டு வா. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? uncle exterior angles பார்த்திருக்கோம் uncle. இது பார்த்திருக்கோம் uncle. அது பேர் என்ன? ரெகுலர் பாலிகான், irregular polygon. அவ்வளோதான். ரெண்டு விஷயம் தான் பார்த்துருக்கு. ரைட், பார்க்கலாம். uncle. நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வரணும், பார்த்துக்கோ. uncle.